My dear chocolate kids, now we are going to see first lesson in this term. The name of the lesson is nervous system. What's the name? Nervous system. In this nervous system, we are having three main parts. Nervous system அப்படின்னா நம்ம நரம்பு மண்டலத்தை குறிக்கும். அதாவது நம்ம உடம்புல ஒரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்குது இல்லையா? There are many different parts and also different parts have different functions to do. So now we are going to see about the nervous system. நரம்பு மண்டலத்தோட பார்ட்ஸ் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். First of all, in this nervous system we are having three main parts. This nervous system, it controls all the functions of our body. அதாவது இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா நம்ம முழு பாடியோட கண்ட்ரோலர், அதாவது யார், அவங்க பிரெயின். அந்த பிரெயின் இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் தான் இருக்காங்க. அதனால் இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? அடுத்ததாக அதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்ட், நம்ம முதுகு தண்டுவடம். அடுத்தது பார்த்திங்கன்னா நர்வ்ஸ், நரம்புகள். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த நர்வஸ் சிஸ்டம். பிரெயின், ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸ் கான்ஸ்டிடியூட் த நர்வஸ் சிஸ்டம். இப்போது இந்த நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற பார்ட்ஸ் பார்த்துட்டோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to see about brain. இந்த பிரெயின் என்ன பண்ணுது, நமக்கு என்ன அந்த பிரெயினால் யூஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The brain is the control center of the body. அதாவது நம்ம ஒட்டுமொத்த பாடியோட கண்ட்ரோலே எங்கே இருக்குது, பிரெயின் கிட்ட தான் இருக்குது. ஸோ the brain is having the capability of controlling all the actions of our body. Okay, it is present inside the skull. மண்டை ஓட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நம்மளோட பிரெயின் இருக்குது. பிரெயினுக்கு தமிழில் என்னம்மா சொல்லுவோம், மூளை. ஓகேங்களா, மூளை. இந்த பிரெயின் என்னென்ன, நம்ம ஹியூமன் பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் த்ரீ பார்ட்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா செரிப்ரம், செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. செரிப்ரம், செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. இதுதான் அந்த இருக்கு பாருங்கள், செரிப்ரம் தெரியுது இல்லைங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா செரிபெல்லம் அண்ட் தென் மெடுலா ஆப்லங்கேட்டா. இதுதான் வந்து these are the three main parts. These are the three parts of the brain. அந்த செரிப்ரம் அப்படிங்கிறது பெருமூளை. இந்த செரிபெல்லம் இதோருக்கு பார்த்திங்களா, இது சிறுமூளை. இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும். இந்த மூளையிலேயே அடிப்பகுதி, மூளையில் பின்பகுதி, அதுதான் சொல்கிறோம். இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் we are going to see about செரிப்ரம். செரிப்ரம் அப்படிங்கிறது இட்ஸ் த பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயினோட பெரும் பகுதியானது இந்த செரிப்ரம். இட்ஸ் த பிக்கஸ்ட் பார்ட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are திங்கிங் பார்ட், நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதே இந்த செரிப்ரமில் தான் இருக்குது. அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் அவர் வாலண்டரி மசில்ஸ். வாலண்டரி மசில்ஸ் நம்ம முன்னாடி போன லெசன் ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் பார்த்தோம் இல்லையா, போன டேர்மில். அப்போ வாலண்டரி, இன்வாலண்டரி அப்படின்னு பார்த்தோம். வாலண்டரினா நம்மளா வாலண்டியராக போய் வேலை செய்கிறது. இப்போ இதை எடுக்கணும், இதை கீழே வைக்கணும், இப்போ கேட்டை மூடணும், டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வாலண்டியராக நம்ம போய் செய்கிற விஷயம். அதை நம்ம செய்யாமல் கூட நம்ம இருக்கலாம். அப்போ அந்த மசில்ஸ் அந்த ஒர்க்கை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் வந்து இந்த செரிப்ரமில் இருக்குது. வாலண்டரி மசில்ஸோட கண்ட்ரோல் எங்கே இருக்குதுன்னா இந்த செரிப்ரமில் இருக்குது. அண்ட் ஆல்சோ சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையாம்மா, நமக்கு எத்தனை சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை இது தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா செரிபெல்லம். இந்த செரிபெல்லம் அதோட பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூளை, இந்த செரிப்ரம்க்கு கீழே இங்கே இருக்கும். அதோட என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல் பேலன்ஸ். அதாவது நம்ம நடக்கும்போது தடுமாறாமல் கீழே விழாமல் இருக்கிறதுக்கான அந்த பேலன்ஸ். அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு எந்த ஒரு நடக்கிறோம், ஓடுறோம், எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். அப்போ தான் நம்ம கீழே விழாமல் இருக்க முடியும். அந்த பேலன்ஸ் நம்மளோட மூமெண்ட்.
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, நகர்றது எல்லாமே அந்த மூமெண்ட். இப்போ குழந்தையா இருக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு தடுமாறுவோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ராப்பராக இருக்கும். அது அந்த ஒர்க் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக இருக்கும். அது அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் செரிபெல்லம்க்கு அப்புறம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன். அதாவது இப்போ நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால் காலுக்கு தான் வேலை. ஆனால் நம்ம கையையும் அசைப்போம். நடக்கும்போது கவனிச்சிருக்கீங்களா? நடக்கும்போது கை வீசி தான் நடப்போம். இப்போது நடக்கிறதுங்கிறது காலோட வேலை. என்றைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் கால் நடக்கும்போது கை ஏன் அசையுது? அப்போது தட் இஸ் த கோஆர்டினேஷன் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் டு ஹாவ் அ பேலன்ஸ் ஈவன் இன் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நாட் இன் மூமெண்ட்ஸ். மூமெண்ட் இருக்கும்போதும் மூமெண்ட் இல்லாத போதும் நமக்கு நம்மளோட உடல் உறுப்புகளோட செயல் அதில் ஒரு ஒருங்கிணைப்பு வேணும். we should have a coordination in all the functions of the parts of our body to give a balance, to have a balance. ஓகேவா? அந்த ஒர்க்கை எது பார்க்குது அப்படின்னா செரிபெல்லம். அடுத்தது மெடுலா ஆப்ளிங்கேட்டா. மெடுலா ஆப்ளிங்கேட்டா, ஹியர் இட் இஸ். அது என்னன்னா, இட் இஸ் த லோவர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரெயின் ஸ்டெம். தண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்டெம் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பிரெயின் ஸ்டெம். இட் கனெக்ட்ஸ் பிரெயின் டு த ஸ்பைனல் கார்ட். அடுத்தது நம்ம பிரெயின்லேருந்து கீழே அப்படியே கழுத்துக்கிட்ட அடுத்தடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டை பிரெயினும் கனெக்ட் ஆகிறதே இந்த மெடுலா ஆப்ளிங்கேட்டாவால் தான். அடுத்தது இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷன், ஹார்ட் பம்ப் ஆகிறது, லங்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அதுதான் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அந்த இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து எதோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரெயினோட இந்த பார்ட், அதாவது மெடுலா ஆப்ளிங்கேட்டா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா பிரெயினில், அதோட கண்ட்ரோலில் தான் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் we are going to see about, இப்போ பாருங்கள், நம்ம பிரெயின்லேருந்து எப்படி வந்து எல்லா இடத்துக்கும் ஒரு நர்வஸ் சிஸ்டம் இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொன்னீங்களே மேம், எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆர்கனும் இருக்குது. ஆல் த ஆர்கன்ஸ், எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கண்ட்ரோல் எப்படி பிரெயின்லேருந்து எப்படி கண்ட்ரோல் போகுது, கண்ட்ரோல் நடக்குது அப்படிங்கிறதுக்கான பிக்சர் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போது ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின்லேருந்து போகக்கூடிய சிக்னல்ஸ், ரெட் கலர் பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ். இந்த மாதிரி தான் உத்தரவுகள், அதாவது ஆர்டர்ஸ், இந்த மாதிரி தான் பிரெயின்லேருந்து மெசேஜஸ் போகும். பிரெயினுக்கு மெசேஜஸ் வரும். அதாவது இந்த இடத்துல கீழே தண்ணி இருக்குது, நம்ம அந்த இடத்துல காலை வைக்கக்கூடாது, காலை வச்சா வழுக்கிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது இல்லையா? எப்படி தோணுது அப்படின்னா, நம்ம கண் பார்க்குது. நம்ம கண் பார்த்தோன்னே கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை. அதை யோசிக்கிறது, அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கிறது பிரெயினோட வேலை. அப்போது கண்ணுகிட்டேருந்து மெசேஜ் எங்கே போகுது? பிரெயினுக்கு போகுது. பிரெயின்கிட்டேருந்து காலுக்கு மெசேஜ் போகுது, அந்த இடத்துல காலை வைக்காதன்னு. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் நடக்குது. இதனால தான் இந்த நர்வஸ் சிஸ்டம் இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அடுத்த ஆர்கன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்பைனல் கார்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம், மெடுலா ஆப்ளிங்கேட்டாவோட ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். இங்கே இந்த எக்ஸ்டென்ஸ் ஸ்டில் த எண்ட் ஆஃப் த பேக் போன், நம்ம முதுகெலும்போட கீழ்ப்பகுதி வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதில் ஒரு முக்கியமான பொருள் இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்குது. இட்ஸ் அ பார்ட், முக்கியமான பார்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நர்வ்ஸ். அந்த நர்வ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிசிட்டியை வயர்ஸ் கொண்டு போகுதோ, அதே மாதிரி இந்த மெசேஜஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி. அதாவது இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப எக்யூப்மெண்ட், பாடியில் வந்து மெசேஜஸை கொண்டு போகும்போது இட்ஸ் அ பார்ட், அதாவது உடலோட ஒரு பகுதி, இட்ஸ் அன் ஆர்கன். அதுதான் இந்த நர்வ்ஸ். இப்போது இந்த ஸ்பைனல் கார்டு வந்து இந்த இருக்க பாருங்கள், ஸ்பைனல் கார்டு இட் இஸ் ப்ரொடெக்டட் பை வெர்டெப்ரல் காலம். அதாவது ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஸ்பைனல் கார்டு, இந்த ஸ்பைனல் கார்டு இதோ இருக்குது. ஆனால் இது எது ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு, எது பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த வெர்டெப்ரல் காலம் இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கும் உடம்புல இருக்க மற்ற எல்லா பகுதிக்குமான ஒரு தொடர்பே இந்த ஸ்பைனல் கார்டு தான். இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த பிரெயினுக்கும் பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்குமான ஒரு கனெக்ஷனை கொடுக்கறதே இந்த ஸ்பைனல் கார்டு தான். ஓகேவா? அந்த பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அந்த பாடி நார்மலாக இருக்க முடியும். ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம். இந்த ஸ்பைனல் கார்டு உள்ளர எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது ஸ்பைனல் கார்டு உள்ள, அதாவது வெர்டெப்ரலாக அதை கட் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஆங்கிளில் வியூவில் இப்படி தான் தெரியும். உள்ளே இருக்கிறது அதாவது மெசேஜஸை ரிசீவ் பண்ணுறது ஒரு இடம், அதுக்கப்புறம் மெசேஜஸை அனுப்புறது ஒரு இடம். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு அது உள்ளர இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் நம்மளுக்கு கண்ணுக்கு வெளியில் தெரியாது. ஆனால் இது வந்து அந்த கிராஸ் செக்ஷன் வியூவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே இப்படி தான் இருக்கும். அதில் நம்மளுக்கு மெசேஜை ரிசீவ் பண்ணுறது ஒரு இடம், மெசேஜை அனுப்புறது ஒரு இடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து அந்த ஆர்கன்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரெயின், அப்படி தான் அந்த மெசேஜஸ் போகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ் இதெல்லாம் கம்பைண்ட் ஆனது தான் இந்த நர்வஸ் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா. இதில் பிரெயினோட கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி. இட் ஆல்சோ ரூல்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா. ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தான் அது கவர்மெண்ட். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்ந்த மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த பார்ட்ஸ், ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இங்கே பாருங்கள், இப்போ இந்த நர்வ்ஸில் எந்தெந்த பாடிக்கு எப்படி, இந்த ஸ்பைனல் கார்டில் எந்தெந்த பார்ட்டுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவருக்கு, ஸ்டொமக், டைஜஷன்லேயும் அது கனெக்ஷன் இருக்குது, ப்ரீத்திங்லேயும் இருக்குது, பம்பிங் ஆஃப் பிளட் ஹார்ட்லேயும் இருக்குது, லிவர் அதுலேயும் இருக்குது, டைஜஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது, ரீப்ரொடக்ஷன் அதுலேயும் இருக்குது. ஓகேவா? எல்லாத்துலேயுமே இந்த ஸ்பைனல் கார்ட் அண்ட் பிரெயின் போத் அதோட ரெண்டோட கண்ட்ரோலுமே இருக்குது. அடுத்தது நம்ம இப்போது நர்வ்ஸ் பார்க்க போகிறோம். நர்வ்ஸ் ஆர் லாங் ஃபைன் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இது பாருங்கள், இப்போ நர்வ் இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் வருது. ஸோ இட்ஸ் அ லாங் ஃபைன், மெலிசா, ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், நூல் மாதிரியான ஒரு அமைப்பு. தட் ப்ரெசன்ட் த்ரூ அவுட் த பாடி, நம்ம பாடியில் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. தி ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டெயின் பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ். அதாவது நர்வ்ஸ்குள்ளே பார்த்தோன்னா, கிராஸ் செக்ஷன் வியூவில் பார்த்தோன்னா இப்போ எப்படி அந்த மல்டிபிள் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ஒயரை கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய குட்டி குட்டி ஒயர்லாம் சேர்ந்து தான் ஒரு கார்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நர்வ் கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே நிறைய கேபிள்ஸ் மாதிரி நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து தான், அந்த நர்வ்ஸ்லேருந்து தான் நமக்கு மெசேஜஸ் பாஸ் ஆகுது. பிரெயினுக்கும் பாஸ் ஆகுது, ஒரு பார்ட் ஆஃப் அ பாடியிலேருந்து, பிரெயின்லேருந்து ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் அ பாடிக்கும் இந்த மெசேஜ் ட்ராவல் ஆகுது. இது பாருங்கள், இப்போது இந்த நர்வ்ஸில் எந்தெந்த பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், எந்தெந்த நர்வ்ஸ் எந்தெந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இங்கே இருக்கிறது தொராசிக், அதாவது நெஞ்செலும்பு கிட்ட இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ். அதே மாதிரி லம்பார், விலா எலும்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய நர்வ்ஸ். அதே மாதிரி ஒரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நர்வ்ஸ் இருக்கு பாருங்கள். பாடி ஃபுல்லாக நர்வ்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நர்வ்ஸ் வந்து 3 டைப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சரி நர்வ்ஸ், மோட்டார் நர்வ்ஸ், மிக்சட் நர்வ்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். மெயினாக அந்த சென்சரி, அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள், சென்சரி நர்வ்ஸ். இட் கேரி மெசேஜஸ் ஃப்ரம் த சென்ஸ் ஆர்கன்ஸ். கண், காது, மூக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐ, இயர்ஸ், நோஸ், டங் அண்ட் ஸ்கின், அதுலேருந்து வரக்கூடிய மெசேஜஸை பிரெயினுக்கு அனுப்புறது. அதுதான் அதோட வேலை. பிரெயினுக்கு மெசேஜ் அனுப்பணும். கேரி மெசேஜஸ் ஃப்ரம் சென்ஸ் ஆர்கன்ஸ் டு த பிரெயின், ஃப்ரம் ஆர்கன்ஸ் டு பிரெயின். மோட்டார் நர்வ்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா பிரெயின்லேருந்து மெசேஜை மசில்ஸ்க்கு அனுப்புது. எங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு, என்ன ஒர்க் பண்ணணும் இப்போ அப்படிங்கிறத பிரெயின்லேருந்து பிரெயின் கண்ட்ரோலில் மெசேஜ் அனுப்புறது. பிரெயினுக்கு அனுப்புறது சென்சரி நர்வ்ஸ், பிரெயின்லேருந்து மெசேஜை அனுப்புறது மோட்டார் நர்வ்ஸ். மிக்சட் நர்வ்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா
இது எல்லாமே பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கும் கொண்டு போகுது. பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கு மெசேஜை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் கொண்டு போகுது. அதே நேரத்தில் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து அந்த பார்ட்ஸுக்கும் மெசேஜை கொண்டு போகுது. இது எதுக்கு எப்படி இது வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 2 வே. அதனால தான் இதை மிக்சட்னு சொல்கிறோம். இப்போது சென்சரினா பிரெயினுக்கு மட்டும்தான் கொண்டு போகுது, மோட்டார்னால் பிரெயின்லேருந்து கொண்டு போகுது. அந்த மிக்சட்னா பிரெயினுக்கு கொண்டு போகுது, ஸ்பைனல் கார்டுக்கும் கொண்டு போகுது, ஸ்பைனல் கார்ட்லேருந்தும் பிரெயின்லேருந்தும் பார்ட்ஸ் எந்த பார்ட்டுக்கும் கொண்டு போகுது. ஸோ அந்த நேம்லேயே இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்.